அம்மையும் அப்பனும் ஒன்றே. ஆணும் பெண்ணும் சிவமும் சக்தியும் படைப்பும் இயக்கமும் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாதவை என்பதை உலகிற்கு உணர்த்தும் அற்புதமான திருக்கோலமே அர்த்தநாரீஸ்வரர். நாமக்கல் மாவட்டத்தின் திருச்செங்கோடு நகரை ஒட்டி உயர்ந்து நிற்கும் செங்கோட்டு மலையின் உச்சியில் சிவபெருமான் தனது திருமேனியின் ஒரு பாதியில் உமாதேவியையும் தன்னுள் இணைத்துக் கொண்டு அருள்பாலிக்கும் புனித திருத்தலமே அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில். இத்தலம் ஒரு சிவாலயம் மட்டுமல்ல, சிவமும் சக்தியும் ஒன்றே. ஆளும் பெண்ணும் சமமே. குடும்ப வாழ்வில் இருவரின் பங்களிப்பும் இன்றியமையாதது என்ற உயரிய ஆன்மீக தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் ஞான திருத்தலமாகும். திருச்செங்கோடு மலையானது பண்டைய காலத்திலிருந்தே தமிழகத்தின் புகழ்பெற்ற புனித மலைகளில் ஒன்றாக போற்றப்படுகிறது. இம்மலையின் பழமையான பெயர்களில் நாககிரி, செங்கோடு மலை, திருச்செங்கோடு போன்ற பெயர்களும் குறிப்பிடப்படுகின்றன. சங்க இலக்கியங்களிலும் திருச்செங்கோடு மலை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. இதனால் இத்தலத்தின் தொன்மை மிகவும் பழமையானது என்பதை அறிய முடிகிறது. அர்த்தநாரீஸ்வரர் திருமேனியின் வலப்பக்கம் சிவபெருமானாகவும் இடப்பக்கம் பார்வதி தேவியாகவும் அமைந்துள்ளது. இத்திருமேனி ஒரு ஆண் பெண் உருவத்தின் இணைப்பு மட்டுமல்ல, சிவம், சக்தி, ஆற்றல், இயக்கம், அறிவு, செயல், இறைமை, இயற்கை என உலகின் அனைத்து இயக்கங்களும் ஒன்றுக்கொன்று துளையாக இருப்பதை உணர்த்தும் தத்துவமாகும். சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தியின் இயக்கமும் இல்லை என்ற உயரிய உண்மையை அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம் நமக்கு உணர்த்துகிறது. இத்தலத்தின் முக்கியமான தலபுராண மரபு சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சார்ந்ததாகும். ஒருமுறை பார்வதி தேவி சிவபெருமானின் திருமேனியில் தானும் ஒரு பாதியாக இணைந்திருக்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் கடும் தவம் மேற்கொண்டதாக தலபுராணம் கூறுகிறது. அம்மையின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவரது பக்திக்கு அருள் புரிந்து தமது திருமேனியின் ஒரு பாதியை உமாதேவிக்கு அளித்தார். அதன் மூலம் உலகிற்கு சிவமும் சக்தியும் பிரிக்க முடியாதவை என்ற உண்மையை வெளிப்படுத்திய திருத்தலமாக திருச்செங்கோடு போற்றப்படுகிறது. திருச்செங்கோடு தலத்தின் மற்றொரு புகழ்பெற்ற புராண மரபு ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் இடையே நடைபெற்றதாக கூறப்படும் போட்டியுடன் தொடர்புடையது. ஆதிசேஷன் மேருமலையை சுற்றி பற்றி கொண்டதாகவும் வாயுதேவன் தனது வேகத்தால் மலையை அசைக்க முயன்றதாகவும் புராண மரபு கூறுகிறது. அந்த போராட்டத்தில் மலையின் ஒரு பகுதி பிரிந்து விழுந்ததாகவும் அது திருச்செங்கோடு மலையாக அமைந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது. இக்கதை ஒரு புராண மரபாகவே புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதனை வரலாற்று சம்பவமாக கருத வேண்டியதில்லை. இத்தலத்தின் மற்றொரு சிறப்பான சந்நிதி செங்கோட்டு வேலவர் எனப்படும் முருகப்பெருமானுடையது. அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் வளாகத்தில் முருகப்பெருமான் தனிச்சிறப்புடன் அருள்பாலிப்பது இத்தலத்தின் ஆன்மீக பெருமையை மேலும் உயர்த்துகிறது. முருகப்பெருமானை வழிபட்டு கல்வி, அறிவு, தைரியம், வெற்றி ஆகியவற்றை பெற பக்தர்கள் வேண்டுகின்றனர். செங்கோட்டு மலையின் உச்சியில் அமைந்திருப்பதால் இத்தலத்தை அடைய பக்தர்கள் படிகள் வழியாகவும் மலைப்பாதை வழியாகவும் சென்று தரிசிக்கின்றனர். மலையேறும் போது ஒவ்வொரு படியிலும் ஓம் நமச்சிவாய என்று சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே செல்வது பக்தர்களுக்கு ஒரு ஆன்மீக அனுபவமாக அமைகிறது. மலை உச்சியை அடைந்து அர்த்தநாரீஸ்வரரின் திருக்கோலத்தை தரிசிக்கும் அந்த கணம் நீண்ட ஆன்மீக பயணத்தின் நிறைவாக உணரப்படுகிறது. அர்த்தநாரீஸ்வரரை வழிபடும் போது பக்தர்கள் பல்வேறு முறைகளை கடைபிடிக்கின்றனர். சிவபெருமானுக்கு உகந்த வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து குடும்ப நலம், மன அமைதி மற்றும் இறையருள் வேண்டுகின்றனர். பால், தயிர், தேன், இளநீர் போன்ற அபிஷேக பொருட்களால் இறைவனை வழிபடுவது சிவாலய மரபில் சிறப்புடையதாகும். நெய்தீபம் ஏற்றி குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் மங்களம் நிலைக்க வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்திக்கின்றனர். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. நந்தியை வழிபட்டு பின்னர் சிவபெருமானை தரிசிப்பது சிவபக்தர்களின் முக்கிய வழிபாட்டு முறையாகும். அர்த்தநாரீஸ்வரர் என்பது சிவசக்தி ஒற்றுமையின் வடிவம் என்பதால் குடும்ப ஒற்றுமை, தம்பதியர் நல்லுறவு மற்றும் திருமண வாழ்வில் மங்களம் நிலைக்க வேண்டும் என்று பல பக்தர்கள் இத்தலத்தில் வேண்டுகின்றனர்.
திருமண தடை நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்றும், திருமணமான தம்பதியரிடையே அன்பும் புரிதலும் அதிகரிக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் பிரார்த்தனை செய்கின்றனர். இவை பக்தர்களின் நம்பிக்கைகளாகும். இறை வழிபாடு மனத்திற்கு நம்பிக்கையையும் அமைதியையும் அளிப்பதே இதன் ஆன்மீக நோக்கமாகும். இத்தலத்தில் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானை சார்ந்த பல்வேறு திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. குறிப்பாக மகா சிவராத்திரி பிரதோஷ வழிபாடு, திருவாதிரை ஆடிப்பெருக்கு மற்றும் அம்மன் சார்ந்த சிறப்பு வழிபாடுகள், முருகப்பெருமானுக்கான திருவிழாக்கள், சித்திரை திருவிழா போன்ற காலங்களில் பக்தர்கள் பெருமளவில் திரளுகின்றனர். அர்த்தநாரீஸ்வரர் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகிறார். ஒருவர் மற்றொருவரை வெல்வதற்காக அல்ல, ஒருவருக்கொருவர் துணையாக வாழ்வதற்காகவே வாழ்க்கை அமைந்துள்ளது. சிவமும் சக்தியும் ஒன்றாக இணைந்திருப்பதை போல குடும்பத்தில் கணவனும் மனைவியும் அன்பு, புரிதல், பொறுமை, விட்டு கொடுத்தல் ஆகியவற்றுடன் இணைந்து வாழ வேண்டும். இதுவே அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம் நமக்கு உணர்த்தும் உயர்ந்த தர்மமாகும். செங்கோட்டு மலையின் உச்சியில் அருள்பாலிக்கும் அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்கும் போது நம் கண்களுக்கு ஒரு தெய்வ திருமேனி மட்டுமல்ல, உலகின் முழுமையான ஒற்றுமையின் தத்துவமே காட்சியளிக்கிறது. ஆளும் பெண்ணும் வேறல்ல, சிவமும் சக்தியும் வேறல்ல, உயிரும் இறையும் வேறல்ல என்பதை உணர்த்தும் ஞான வடிவமே அர்த்தநாரீஸ்வரர். நம் குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமையும் நிலைக்கட்டும். மனங்களில் அகந்தை நீங்கி பணிவு மலரட்டும். சிவசக்தியின் அருள் அனைவரின் வாழ்விலும் நிறையட்டும். ஓம் நமசிவாய. அர்த்தநாரீஸ்வரர் திருவடிகளே சரணம். அர்த்தநாரீஸ்வரரின் முக்கிய மந்திரங்கள் மற்றும் துதிகள். மூல மந்திரம் ஓம் ஹ்ரீம் அர்த்தநாரீஸ்வராய நமக. அர்த்தநாரீஸ்வரர் கவசம். தியான ஸ்லோகம். வாகார்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகார்த்த பிரதிபத்தையே ஜகதப் பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. சொல்லும் பொருளும் இணைந்திருப்பது போல எப்போதும் இணைந்துள்ள உலகிற்கெல்லாம் தாய் தந்தையான பார்வதி பரமேஸ்வரனை வணங்குகிறேன். தமிழ் போற்றி துதி. தோடு உடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி காடு உடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடு உடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடு உடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. மாதுருபாகன் வாழ்க, செங்கோட்டு அண்ணல் திருவடி வாழ்க. இவற்றை தினமும் காலையிலும் மாலையிலும் மனமுருகி பாராயணம் செய்து வர சிவசக்தி அருள் கிட்டும்.